Hi friends, welcome to Vijayalakshmi kitchen. இன்னைக்கு இஞ்சி சட்னியும் கொள்ளு சட்னியும் செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். கொள்ளு சட்னிக்கு தேவையானது 1 கப் கொள்ளு, 7 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, சிறிதளவு புளி, 2 பத்து தேங்காய், தேவையான உப்பு. இந்த கொள்ளை சவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ செவக்க கொள்ளு வறுத்தாச்சுங்க. இதை பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ கொள்ளு ஆறிடுச்சுங்க. இதில் தேங்காய், காஞ்ச மிளகாய், புளி, பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது கப்புக்கு மாற்றிக்கலாம். நம்ம அடுத்ததாக இஞ்சி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 1 கப்பு இஞ்சி, 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வெல்லம், 10 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சை அளவு புளி. இப்போ இஞ்சியை 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி போட்டுடலாம். இஞ்சியை வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி 1 நிமிஷம் வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்சி கப்புக்கு மாற்றியாச்சு. இதிலே வெல்லம் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போட்டுடலாம், புளி போட்டுடலாம், பூண்டு போட்டுடலாங்க. இதெல்லாம் சேர்த்து உப்பு தேவையானது போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி சட்னியும் அரைச்சாச்சு. இதை கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ இஞ்சி சட்னியை தாளித்து எடுத்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, சிட்டிகை பெருங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம். அவ்வளோதாங்க, சட்னியை தாளித்து எடுத்தாச்சு. இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த 2 சட்னியும் இட்லி தோசைக்கும் ரைஸ்க்கும் நல்லா செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.